ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து முருங்கை இலை சூப் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து முருங்கைத்தலை 4 கொத்து, வரமிளகாய் 4, மிளகு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், கருவேப்பிலை, இது முருங்கை இலை. இதை வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஒரு சொம்பு தண்ணி, அதாவது 1 லிட்ரு 1.25 லிட்ரு பக்கமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு வந்து 3 டம்ளர், பெரிய டம்ளரில் 3 டம்ளர் ஆகிற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு பேக் பெயின், ரத்தம் ஊறுறக்கும் இந்த முருங்கை இலை சூப் வந்து குடிக்க சொல்கிறாங்க. ரத்தம் ஊறுறக்கும் முருங்கை இலை சூப் குடிக்கலாம். நம்மள பேக் பெயின், கால் வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி இருக்கிற வலிக்கும் நம்ம இந்த சூப் வந்து குடிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ போசி வச்சுக்கலாம். தண்ணி காயிட்டோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி காயிட்டோம். இதை நீங்கள் தட்டி போடுறேன்னா சீரகம், பூண்டு, மிளகு, இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் இது தட்டிட்டேன். இது எடுத்து தட்டினதை இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். மிளகாயெல்லாம் கிள்ளி போட்டுக்கலாம். மிளகாயெல்லாம் போட்டுட்டு அந்த முருங்கைக்கீரையை உருவி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தண்ணி வந்து கொதிக்கட்டும். முருங்கைக்கீரை உருவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து சூடாயிடுச்சு பாருங்கள். உருவி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து பேக் பெயினுக்கும் சரி, முடி வளர்றதுக்கும் சரி, முருங்கைக்கீரை சூப் வந்து நல்லா நம்மளுக்கு முடி வளர்றதுக்கெல்லாம் நல்லா இது பண்ணுது. வாரத்தில் இதையே 2 முறை குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து நம்ம போட்டுடலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கீரை சாப்பிட போகிறதில்ல, உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஒரு 10 தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தட்டை வச்சு மூடி கொதிக்க விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்டை வச்சு மூடிட்டு இது கொதிக்கட்டும். கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கரண்டி போட்டு கிளக்கி மூடி வச்சுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்படி கொதிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேர்ந்து ஒரு மனம் வரும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு டேஸ்ட் பாருங்கள்.
உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க, ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி வாரத்தில் 2 டைமு முருங்கைக்கீரை சூப்பும் முடக்கத்தாந்தழை சூப்பு வந்து வாரத்தில் ஒரு டைமும் குடிச்சிங்கன்னா நிஜமாக கால் வலி வந்து இருக்காது. நான் வந்து டெய்லரிங் தொழிலும் பண்ணுறேன், வீட்டு வேலை, தோட்டத்து வேலை, எல்லா வேலையும் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். மேக்ஸிமம் பேக் பெயின் வந்து அப்போ வேலை செய்கிறப்ப இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வேலை செய்யும்போது அந்த கால் வலியாக பேக் பெயினாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி நல்லா சூப் வச்சு குடித்து வாரத்தில் 2 முறை மட்டும் குடிங்க, எச் டைம் குடிச்சிடாதீங்க. இதே முருங்கைக்கீரையை பச்சை சாராக சாப்பிட்டா தொப்பை குறையுதுங்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு குறைஞ்சிச்சு, ஆனால் மறுக்க ஏறிடுச்சு. நீங்கள் வேணால் இதையவே குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாரத்தில் 2 முறை மட்டும் குடிங்க, அட் டைம் குடிக்காதீங்க. முடக்கத்தாங்கீரை சூப் வந்து வாரத்தில் 1 டைமும், முருங்கைக்கீரை சூப்பு வாரத்தில் 2 டைமும் குடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மணம் வரும், அந்த மணம் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் வடித்து குடிச்சிக்கலாம். கொஞ்சம் இலையெல்லாம் வந்துருச்சு. தலை கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை, எதுவுமே ஊற்ற, உப்பு மட்டும் போடணும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா வெறும் தண்ணி தானே குடிக்க போகிறோம், அதனால் உப்பு வந்து எச்சா போடணுங்கிறதுல அளவு அரைச்சினா போதும். உங்களுக்கு அளவு எவ்வளோ உப்போ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பு வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூடாகவும் குடிக்கலாம், நீங்கள் வெதுப்பாகவும் குடிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.